உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. உலக புகழ்பெற்ற 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலையில் 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் அதிகாலை 4:52 மணிக்கு திருவிழா ஏற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் காலை மற்றும் மாலையில் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 7ஆம் நாளன்று சிவப்பு சாத்தியும், 8ஆம் நாளன்று பச்சை சாத்தியும், சப்பரத்திலும் சுவாமி சண்முகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 10ஆம் திருநாள் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது.